ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் 7. என்னடா வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கிங்களா? இதுதான் ப்ரெட் புட்டிங். இன்றைக்கி நான் சண்டே ப்ரெட் புட்டிங் தான் பண்ணியிருக்கிறேன். இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. நான் ப்ரெட் புட்டிங் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ப்ரெட்டு ஒரு 10 பீஸ் எடுத்து நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அந்த சைடில் இருக்கிற அந்த ஹார்டாக இருக்கிற இதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சோண்டு ஜெரி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் டூட்டி பூட்டியும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது 500 ml பாலை நான் 400 mlக்கு வற்ற வச்சுருக்கிறேன், கொதிக்க வச்சுருக்கேன். அப்புறம் சுகர் 150 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் கஸ்டர்ட் பவுடர். இதை நம்ம ஒரு 2 ஸ்பூன் தான் எடுக்க போகிறோம், ஃபுல்லாத்தையும் போட்டுறாதீங்க. இப்போது நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடர் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் பால் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற சுகரை அந்த பாலில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ஃபுல்லாத்தையும் போடணுன்னாலும் இல்லை, உங்களுக்கு சீனி எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சிரட்டும். நல்லா கரைஞ்சிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் உள்ளே ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு கிண்டிக்கலாம். 5 நிமிஷம் கிண்டுவோம், கட்டியாயிரும். அளவுக்கு திக்காக இதை நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். க்ரீம் எடுத்தாச்சு, இதில் ஊற்றிக்கலாம். எடுத்து ஊற்றிட்டேன். அடுத்து கண்டென்ஸ்டு மில்க்கு, இதுலேயும் ஒரு பாதி அளவு எடுத்துக்கலாம். கட்டியாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டையும் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஷ் க்ரீமையும் அந்த கண்டென்ஸ்டு மில்க்கையும் நல்ல பவுலில் ஒரு ஸ்பூன் வச்சு அடித்தாச்சு. ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பவுடர் போட்ட பால் ஆறிட்டு இனி நம்ம ப்ரெட் புட்டிங்க்கு ரெடி பண்ணிடலாம். என்கிட்ட வேறு பாக்ஸ் இல்லை, இந்த மாதிரி பாக்ஸ் தான் இருக்குது, அதனால் நான் இதிலையே பண்ணிக்கிறேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பால் ஊற்றிட்டோம். அடிக்கிடலாம். 4 லேயராக வைக்க போகிறேன் நான். ஃபஸ்ட் லேயர் இந்த கஸ்டர்ட் மில்க் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரெட் வச்சாச்சு. இனி ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ்டு மில்க்கும் ஊற்றிக்கலாம். நல்லா அப்படி இது பண்ணி விட்டுருங்க, தடவி விட்டுறலாம். லேயர் ப்ரெட்டு அடுத்து ஊற்றிக்கலாம் பால். அடுத்து ப்ரெட் வச்சுருக்கோம். நம்ம ப்ரெட் புட்டிங்கில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது இவ்வளோ நட்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக. இந்த நட்ஸை நம்ம தூவிக்கலாம். போட்டதும் அந்த க்ரீமியாக எம்மியாக இருக்குது பார்த்திங்களா? அதுக்கப்புறம் நான் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். அதுவும் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அப்படி சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. ஆனால் இப்போவே சாப்பிட முடியாது, ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வைக்கணும். அடுத்ததாக நான் வைக்க போகிறது ஜெரி பழம் வைக்க போகிறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? என்கிட்ட வேறு பாக்ஸ் இல்லை, இந்த பாக்ஸ் தான் இருந்தது, அதனால் நான் இதுலேயே பண்ணிட்டேன். புட்டிங் ரெடி ஆகிட்டு இனி நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல? என்கிட்ட வேறு பாக்ஸ் இல்லை, அதனால் இந்த பாக்ஸில் தான் செஞ்சுருக்கிறேன். 3 லேயர் வச்சுருக்கிறேன்.